ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு அன்பர் ஒரு 4 பேரை சந்தித்து ஒரு தகவலை சொன்னாராம். அதாவது குரு இப்போ வந்திருக்காரு, உங்கள் 4 பேர்த்தையும் உடனே அவர் பார்க்க விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு வரம் வழங்குறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் குரு இப்போ உடனடியாக ஒரு அவசர பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதுனால உங்களை உடனடியாக குருவை சந்திக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவனையும் அந்த 4 அன்பர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா குருவை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா, குருவை பார்க்க முடியாதா அப்படின்னு நீண்ட நாட்களாக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் குரு தன்னை சந்திக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கும் சேர்ந்து ஒரு வரமும் அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த அன்பர்களோட மகிழ்ச்சி கட்டுக்கடங்காமல் இருக்குது. உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக ஓடி போகிறாங்க. குருவை உடனே சந்திக்கணும் அப்படின்னு 4 பேரும் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் அந்த காட்டு வழியில் வெள்ளம் பாயுது. வெள்ளம் வந்ததுனால அந்த ஆறு கரை புரண்டு ஓடிட்டுருக்குது. இப்போ இந்த ஆறை கடந்தால் தான் நம்ம குருவை போய் சந்திக்க முடியும். எப்படி இந்த ஆறை கடக்கிறது, இவ்வளோ வெள்ளம் போயிட்டுருக்கையில் நம்ம எப்படி இந்த ஆறை கடக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கையில் டக்குன்னு 4 பேரும் ஒரு மரத்தை வெட்டி ஒரு படகு மாதிரி செஞ்சு அந்த படகை எடுத்து ஆற்றுல போட்டு ஆற்றை கடந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் அந்த ஆற்றை கடந்து இறங்கியில் ஒரு அன்பர் சொல்கிறாரு, நம்ம இந்த ஆறை கடக்கிறதுக்கு இந்த படகு நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு அன்பர், ஆமாம், இந்த படகு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம இந்த ஆற்றை கடந்தே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு அன்பர், ஆமாம், நம்ம குருவை சந்திக்கிறதுக்கு இந்த படகு தான் நமக்கு பெரிய உதவி செஞ்சுருக்குது, அதனால் இந்த படகை நம்ம எப்பயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த அன்பர், ஆமாம், இந்த படகுக்கு நம்ம எப்பயும் நன்றியோடு இருக்கணும், அதனால் இந்த படகை நம்ம கூடயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே 4 அன்பர்களும் சம்மதிக்கிறாங்க. உடனே அந்த படகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு 4 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்ப எதிரில் ஒரு அன்பர் வராரு. அவர் கேட்குறாரு, ஏன் இந்த படகை தூக்கி தலையில் வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் குரு எங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாரு. குருவை சந்திக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். நாங்கள் போகையில் வழியில் காட்டாற்று வெள்ளம் பாஞ்சுது. அந்த ஆறை கடக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த படகு தான் உதவி செஞ்சுது. அதனால் இந்த படகு மேலே நாங்கள் இருக்கிற நன்றினால் இந்த படகை எங்கள் கூடயே நாங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படின்னோடனே அந்த அன்பர் சொல்கிறாரு, அப்படியா, நீங்கள் குருவை சந்திக்கிறதுக்காக, குரு உங்களுக்காக தான் காத்துட்ருக்கிறாரு, நீங்கள் வேகமாக போங்க, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் வேகமாக போய் குருவை தரிசனம் பண்ணுங்கள், இல்லாட்டினா குரு ஒரு அவசர வேலையாக கிளம்ப இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் குருவை பார்க்க முடியாது, அதனால் இந்த படகெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அன்பர் இல்லை, நம்ம என்ன ஆனாலும் சரி, இந்த படகு நமக்கு தக்க சமயத்தில் உதவி செஞ்சுருக்கு, இது எந்த சூழ்நிலையிலையும் நாம் இதை விட்டுறக்கூடாது, நம்ம கூடையே தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த அன்பர் சரி, 4 பேரும் பைத்தியக்காரனுங்களாக இருப்பானுங்க போல் இருக்குது, நம்ம என்ன போகுது, சரி நீங்கள் போங்க, குருவை போய் வேகமாக சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ அந்த 4 அன்பர்களும் அந்த படகை தலையிலேயே வச்சுட்டு வேகமாக ஓடி போகிறாங்க. இப்போ வேகமாக ஓடி போகையில் அந்த படகு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால அவங்களால ரொம்ப வேகமாக ஓட முடியல. ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து வேகமாக போகிறாங்க. போய் அந்த இடத்துக்கு சேரையில் குரு எங்கே அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, ஐயோ, குருவை பார்க்க வந்தீங்களா, குரு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனார், ரொம்ப அவசர பயணம், அதனால் குரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார், உங்களுக்காக ரொம்ப நேரமாக அவர் காத்துட்ருந்தார், நீங்கள் ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தீங்க, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் குருவை பார்த்து வந்துருக்கலாமே, குரு திரும்ப வரத்துக்கு அவர் நெடுபயணம் மேற்கொள்கிறதுனால நீண்ட நாட்கள் ஆகுமே அப்படின்னு அந்த அன்பர் சொல்கிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம இளம் வயதிலிருந்து வளர்கிற காலம் வரையிலும் நமக்கு நம்ம சித்தி உதவி இருப்பாங்க, சித்தப்பா உதவி இருப்பார், மாமா உதவி இருப்பாங்க, அக்கா உதவி இருப்பாங்க, அண்ணன் உதவி இருப்பாங்க, இந்த மாதிரி பல உறவுகள் நமக்கு உதவி இருந்திருப்பாங்க, அவங்களோட உதவியை நம்ம பெற்று வளர்ந்துருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கைன்னு வரையில் அந்த வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும்.
அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, இவங்க எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் நன்றி செஞ்சுருக்காங்க, அதுக்காக அந்த நன்றியை நான் எப்பொழுதுமே வாழ்க்கை பூரா வச்சுக்கணும், அவங்கள என் வாழ்க்கை முழுவதும் நான் எடுத்துக்கிட்டே வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் அந்த 4 அன்பர்களுக்கும் ஒரு வரம் குருகிட்ட இருந்து கிடைக்க இருந்தது. அப்போ அந்த படகை தூக்கி போட்டுட்டு அவங்க 4 பேரும் வேகமாக ஒடியாந்து வந்திருந்தாங்கன்னா குருவை சந்திச்சிருக்கலாம். அவங்க அவ்வளோ பெரிய வாய்ப்பை அவங்க இழந்திருக்கிறாங்க. எதனால்? இந்த படகை அவங்க தூக்கிட்டு வந்தனால. இந்த படகை தூக்கிட்டு வராமல் இருந்திருந்தா அந்த படகுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமா அப்படின்னா, அந்த படகும் எந்த பாதிப்பும் அடைஞ்சிருக்காது. இவங்க தூக்கிட்டு வந்ததுனால அந்த படகுக்கு ஏதாவது நல்லதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ எந்த உறவுகளும் உங்களை நம்பி இருக்கிறதில்ல. அந்த உறவுகளை நீங்கள் உங்கள் கூடயே தூக்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கும் அதனால் பிரச்சனைகள் தான் வரும், உங்களுக்கும் அதனால் பிரச்சனைகள் தான் வரும். நீங்கள் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத மிகப்பெரிய விஷயத்தை இந்த மாதிரி நன்றிங்கிற ஒரு பேரில் தேவையில்லாமல் நீங்கள் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதனால் அன்பு சகோதர சகோதரிகள், வாழ்க்கையில் நாம் நன்றியோடு இருக்கிறது எதுவரையிலும், நன்றி காட்ட வேண்டியது எதுவரையிலும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம், நாம் எதை தேடி நமது பயணம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவு பெற்று வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கைக்கான வழிகளை சரியாக பின்பற்றி நீங்கள் அதில் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறிய கருத்துக்கள் கதையுடன். சத்குருவே சரணம்.